ஜூலிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 150 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, தேவையான அளவு பூண்டு, தேவையான அளவு பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 50 கிராம் பச்சை பட்டாணி, கேரட் 50 கிராம், பீன்ஸ் 50 கிராம், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு, காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர், தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரத்துலங்க நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். நம்ம வச்சுருந்த 150 கிராம் பாஸ்தா இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். எண்ணெய் நான் ஏன் போட்டேனாக்கா பாஸ்தா தனித்தனியாக பிரிகிறதுக்காக போட்டுக்கிறேங்க. இது ஒரு 7 நிமிஷம் வேகட்டுங்க. வாங்க பாஸ்தா எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபில்ட்ரு ஆயிடுச்சுங்க க்ளீனாக. இப்போ நான் ஒரு கிளாஸ் சில்லுங்கிற தண்ணி ஊற்றுறேன். ஃப்ரிட்ஜு தண்ணி இல்லைங்க, நார்மலான தண்ணி தான். ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கிறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வச்சிருந்த பூண்டு போட்டுக்கலாம். நம்ம வச்சிருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வச்சிருந்த பீன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வச்சிருந்த கேரட் போட்டுக்கலாம். நம்ம வச்சிருந்த பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இது எல்லாமே ஓவராக வதங்கிறது வேண்டாம், கடுக்குன்னு இருக்கிற மாதிரி நம்ம வதக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வதக்கிது. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வச்சுருந்த பட்டர் போட்டுக்கலாங்க. நம்ம வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, கருகிடக்கூடாது. இந்த பட்டர் இந்த மைதாவும் நல்லா ஒரு க்ரீமி டச்சப்புக்கு நம்ம எடுத்துன்னு வரலாம். பாருங்கள், எல்லாம் க்ளீனாக அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். அந்த பாலில் இந்த மைதாவும் இந்த பட்டரும் நல்லா கலக்குங்க. கட்டைகள் இல்லாத க்ளீனாக உடச்சி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வச்சிருந்த மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வச்சிருந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ தேவையான இன்னும் 1 கிளாஸ் நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக வந்திருக்கு. நம்ம வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாம் வதக்கி வச்சுன்னு இருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். நம்ம ஆற வச்சிருந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க, சூப்பராக ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த பாஸ்தா. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. சுட சுட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டச் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.